உங்கள் பிள்ளையை நீங்கள் எதுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைக்கு எதுக்காக சொத்து எழுதி வைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைக்கு எதுக்காக நீங்கள் வந்து பைக் வாங்கி கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளைக்கு எதுக்காக நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைக்கு எதுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க? அவன் பெரிய படிப்பாளினா அவனை படிக்க வைக்கிறீங்க? இல்லை. அவன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நீங்கள் அவனைத்தான். அதான் ஒருத்தர் எழுதுனா, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளும் இளவரசர்களாகவே இருக்கிறார்கள் தான். தமக்கென்று தெரிந்து கொண்டார். 8:18 வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இங்க பாருங்க, மறுபடி சொல்லுகிறார் தேவன், உன் நீதி நிமித்தம் அல்ல, ஓ மேல நான் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. அவ்வளவுதான். ஆசீர்வாதம் எதனால வருது? அவ்வளவுதான். We are children of God. We are the people of love. அன்புனால தான். நான் ஒரே ஒரு கேள்வி, உங்க பிள்ளையை நீங்க எதுக்காக நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு எதுக்காக சொத்து எழுதி வைக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு எதுக்காக நீங்க வந்து பைக் வாங்கி கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைக்கு எதுக்காக நீங்க படிக்க வைக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு எதுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க? அவன் பெரிய படிப்பாளினா அவனை படிக்க வைக்கிறீங்க? இல்லை. அவன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நீங்க அவனைத்தான். அதான் ஒருத்தர் எழுதுனா, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளும் இளவரசர்களாகவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாம் பிள்ளைய ஒருத்தன் நேசிக்கிறதுக்கு ரீசனே கிடையாது. இதே மாதிரி ஏசுனார்ட்ட வாங்க, தயவுசெய்து சொல்கிறேன், முதல் வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், இதே மாதிரி அவர்கிட்ட வாங்க, அதே அன்பில் வாங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் ரீசனே இல்லாமல் நேசிக்கிறீங்க. உங்கள் வித்து அப்படித்தான் அவர் உங்களை பார்க்கும்போது தன்னோட வித்தாக பார்க்குறாரு. அதனால் ஆசீர்வதிக்கிறார். மனத்தாழ்மையோடு அப்படியே போங்க, சந்தோஷத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 முறை சொல்லுகிறார் எதனால் இல்லைன்னு. 3மே ஒரே பாயிண்ட். என்ன? ஓ நீதி நிமித்தம் இல்லை. 3 தடவை 3 காரணம் சொல்கிறாரு ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 1, நான் உன்னை நேசிக்கிறேன். 2வது, உன் பிதாவுக்கு நான் ஒரு ஆணை இட்டு கொடுத்தேன், அந்த ஆணைக்குள்ளே நீ பிள்ளையா இருக்கிறதுனால அது உனக்குள்ளே நிறைவேறிட்டே இருக்கு. நம்பர் 3, உன் எதிரிகளுக்காகவும் உன்னை நான். So 3 major points why God bless us. எதற்காய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் the only one reason why not God blessing us. எதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை? ஒரே ஒரு காரணம். அதைத்தான் 3 தடவை சொல்றாரு. அவர் தெரிஞ்ச மாதிரி உலகத்தில் 2 பேர் தான் சிறந்தவங்க. ஒன்று நான், இன்னொருத்தர் நான் தான். 3 ரீசனு. 3 தடவை சொல்றாரு எது இல்லைன்னு. என்னது? நீதி இல்லை, நீதி இல்லை, நீதி இல்லை. 1 உன் மேலே வச்ச அன்பு, 1 இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸு, 3வது உன் எதிரிகள் உனக்கு எதிராய் திட்டம் திட்டினபடினால் அவர்களை அவமானப்படுத்த, அவர்களை வெட்கப்படுத்த, அவர்களை தலைகுனிய வைக்க நீ பலவீனனாய் இருந்தால் உன்னை நான் உயர்த்துவேன். இது என்னுடைய ஊழியக்காரனின். அப்படி முடிக்கிறாரு. ஃப்ரீடம். சுதந்திரம்னா என்ன? ஃப்ரீடம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், இது என்னுடைய ஊழியக்காரனின். கைதட்டு. ஃப்ரீடம், ஃப்ரீடம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம் எங்க செயல்கள் அல்ல, எங்க நீதி அல்ல. உங்க குமாரனாய இயேசுக்குள்ள நாங்க பிள்ளைகளா இருக்கிறனால எங்க மேல வச்ச அன்பு, எங்கள் தகப்பனாய் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம், 3வது எங்கள் எதிரிகளுடைய ஆகாமியம். நீங்கள் நல்லவர்ப்பா. நாங்கள் ஒரு நாள் எதிரிகளை பழி வாங்காமல், அவங்க எங்களுக்கு எதிராக மறைவாக கண்ணி வைக்கிற மாதிரி நாங்கள் வைக்காமல், நாங்கள் எப்பவும் குழந்தைகளாகவே இருக்க விரும்புகிறோம். நாங்கள் உங்கள் பிள்ளையாகவே இருக்க விரும்புகிறோம். நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, சாமர்த்தியசாலியாக இருந்து உயர்ந்தவனும் இல்லை, ஆண்டு உம்மிடத்திலே புத்தி இல்லை என்று சொல்லி கீழே போனவனும் இல்லைப்பா. எல்லாம் உங்கள் கிருபையே ஒருவனை உயர்த்துகிறது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய காருண்யம்.
காட்ஸ் ஃபேவர் உன்னை bless பண்ணு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.